வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி ஸ்பெஷலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். ரவை 1 கப்பு, மாம்பழ கூழ் வந்து 1 கப்பு, அப்புறம் சக்கரை வந்து ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா மாம்பழத்துல ஒரு ஸ்வீட் இருக்குங்கிறதுனால ஒரு 1.5 கப் சக்கரை எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு சேர்த்துக்க போறோம். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, அவ்வளவுதான். இப்ப நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. இப்ப ரவை சேர்த்துடலாம். நெய்ல ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். பாருங்க, ரவை வறுபட்டுருக்கு. இப்ப வந்து 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோமா, சோ அதே கப்ல 2 கப் தண்ணி இந்த பக்கம் கொதிக்க வச்சிருக்கேன். சோ தண்ணியை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு வெந்நீர் சேர்க்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப ரவை வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை சேர்க்கணும். நீங்க சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் ரவை வந்து வேகவே வேகாது. அதனால ரவை நல்லா வேகட்டும். சக்கரை வந்து நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா மாம்பழத்துல ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 கப் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து 2 கப் சக்கரை ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்டை பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்க வந்து சக்கரை மட்டும் பார்த்து போட்டுட்டா போதும். முக்கியமா ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை சேர்க்கணும். ரவை வெந்திருக்கும். ரவை நல்லா வெந்திருக்கா. இப்ப இந்த சமயத்துல நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்ச 1.5 கப் சர்க்கரையை அப்படியே சேர்த்துறேன். பாருங்க, சக்கரை வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி நீர்த்து வரும். அப்ப அந்த சமயத்துல நம்ம வந்து மாம்பழம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூட சேர்க்கணும். இப்ப சேர்த்துடலாம். கைவிடாம நல்லா கலருங்க. என்ன மாம்பழம் ஸ்வீட்டா கிடைக்குமோ அந்த மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மாம்பழத்தோட வாசனை மட்டும் போதும் அப்படின்னா நீங்க வந்து ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போறேன். சோ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வருவோம். பாருங்க, கெட்டியாக நெய் விட்டு அப்படியே கலரிட்டே வாங்க. அப்ப தளர வருமா, நம்ம சாப்பிடும் போது வந்து வழிக்கிண்டு உள்ள போகும். நீங்க ஒரேடியா நெய் அத்தனையும் முதலையே கொட்ட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலருங்க. இப்ப நம்ம முதல்ல கொஞ்சம் தான் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் விட்டுருப்போம். முந்திரி பருப்பும் வறுத்தாச்சு, அதுலயே நம்ம வந்து ரவையும் வறுத்துண்டாச்சு. சோ இப்ப நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேல சேர்க்கலாம். அப்படியே சேர்ந்து வரும். பாருங்க, நல்ல அப்படியே தளர வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 ஸ்பூன் நம்ம வந்து நெய் விடணும். விடலாம். நீங்க வந்து சக்கரை சேர்த்த உடனே மாம்பழ கூழ் செய்யுங்க. அப்ப வந்து அது சேர்ந்து வரும்போது அந்த மாம்பழத்தோட வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த மாம்பழத்தோட வாசனை மட்டும் போதும்னா ஓகே, போதும். நீங்க வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்திருக்கேன். பாருங்க, அப்படியே நல்லா வரும், சூப்பரா வரும். ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை சேர்க்கணும். சக்கரை சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்தினா ரவை வேகவே வேகாது. அதனால ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சக்கரை சேருங்க. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம விட்ட நெய்யெல்லாம் நல்லா இழுத்துட்டா. இப்ப இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரேடியா விட்டு கலர வேண்டாம். விட்டு கலரும் போது நமக்கு கம்மியா தான் செலவாகும், ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. பாருங்க, நீங்க அப்பப்ப நெய் விட்டு கலரும் போதுதான் அந்த சுட்ட வாசனை வராது. நெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரேடியா நெய் விடுறதை விட இந்த மாதிரி அப்பப்ப நெய் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலரும் போது நமக்கு கம்மியா தான் செலவாகும். சேர்ந்தாப்புலயும் வரும், கரெக்டா இருக்கும். பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி நெய் இழுத்துருந்தா இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா அப்படியே பாத்திரத்துல ஒட்டாம வருது. பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி கலர் இருந்தாதான் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் கேசரி. பாருங்க, நல்லா சேர்ந்தாப்புல கலர வந்திருக்கு. பாருங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. கடைசியா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய், அவ்வளவுதான். நல்ல நெய் வாசனையோட இருக்கும். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நாம, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய மாம்பழ கேசரி ரெடி. நான் சொன்ன மாதிரி எந்த கலரும் சேர்க்கல. நம்ம இந்த மாம்பழத்தோட அந்த ஒரிஜினலா அந்த மாம்பழத்துல என்ன கலர் இருக்குமோ அதுதான் இது. அதே மாதிரி ஏலக்காய் பொடி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அந்த மாம்பழ வாசனையே போதும் அப்படின்னா கண்டிப்பா மாம்பழ வாசனையோட அதே இருக்கும். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க ரவை கேசரி எந்த கேசரியா இருந்தாலும் சரி பண்றதா இருந்ததுன்னா ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க சக்கரை சேர்த்தீங்கன்னா கரெக்டா சேர்ந்தாப்புல வரும், கட்டி தட்டாது. அது மாதிரி கைவிடாம கலரிங்கன்னா கட்டி தட்டாமையும் வரும். அதனால ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை சேருங்க, அவ்வளவுதான். சோ இன்னைக்கு மாம்பழ கேசரி எப்படி பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.